வச்சிருந்தாங்கன்னா அவங்களே பண்றீங்கன்னா பண்ணுங்கப்பா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோல ஒரு பிரச்சனை மாதிரி ஏற்படுது. இந்த பிரச்சனையில என்ன நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதனால இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடலனா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் டேபிள்ல சபரி முதல் இடத்துல இருக்காரு, அடுத்து கமருதீன் பார்வதி இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே பிளான் பண்ணி முதல்ல சபரியை வெளியே அனுப்பியிருக்காங்க. இந்த ப்ரோமோல காட்டும் போது பாருங்க, சபரி அந்த இடத்துல இல்ல. சபரி வந்து இந்த ஓவர் கோட்லாம் போடாம நார்மல் ட்ரெஸ்ல தான் இருக்காரு. ஸோ சபரியை ஃபர்ஸ்டா இவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ ரெண்டாவதா யாரை டார்கெட் வைக்கிறாங்கன்னா கமருதீனை டார்கெட் வைக்கிறாங்க. ஒன்னு கமருதீன் ஸ்ட்ராங்கான பிளேயர், அவரை தூக்கணுன்றது ஒரு காரணம். இதை தாண்டி கமருதீன் தான் ரெண்டாவது இடத்துல இருக்காரு. அப்ப கமருதீனை டார்கெட் பண்ணி காலி பண்ணிடலான்னு விக்ரம் கானா வினோத் யோசிக்கிறாங்க. ஓகேவா, கமருதீன் ஓடலான்னு நினைக்கும் போதே சட்டுன்னு அமைக்கிறாங்க, அவரை படுக்க போட்டுறாங்க. படுக்க போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா 100% கரெக்ட், டவுட்டே வேணாங்க. இப்படிதான் ஒரு கேம் விளையாடுவாங்க. இப்ப கமருதீனை எப்படி கவுத்து போட்டிருக்காங்களோ இதே மாதிரி தான் சபரியும் கவுத்து போட்டிருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே லீஸ்டா இருக்கவங்க டாப்ல இருக்கவங்கள நம்ம கொஞ்சம் காலி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்குள்ள மோதிக்கலாம்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இதோ இந்த ஷாட்ல பாருங்க, சபரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இவங்க போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் போடல பாருங்க சபரி. அப்ப சபரி தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் சபரி அனுப்பி விட்டவங்க அடுத்தது கமருதீனை இப்படி போட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி என்ன பண்றாங்கன்னா, கமருதீனை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்களோட கையெல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. கமருதீனை ஃப்ரீ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் சேர்ந்து அவரை அமுக்கணும்னு நினைக்கிறது உங்கள் கேம்னா கையை எடுக்கணும்னு நினைக்கிறது ஏன் கேமு, இதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இதில் நிறைய தப்பு இருக்குது. மொதல் விஷயம், இந்த ப்ரோமோவில் அரோரா ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தானே சபரிக்கு பண்ணோம், சபரிக்கு ஏன் கேட்கலன்னு பார்வதியை பார்த்து அரோரா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. கரெக்டு தானே? இப்போ சபரியும் இதே மாதிரி தானே அமைக்கியிருப்பாங்க. இப்போ கமருதீனை எப்படி அமைக்கியிருக்காங்க அதே மாதிரி தான் சபரியும் அமைக்கிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு ஃபோர்ஸா அமுக்கலனாலும் கண்டிப்பா இதே மாதிரி தான் சபரியை லாக் பண்ணி முதல்ல எலிமினேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்ப சபரி இடத்துல பார்வதி இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்களானா கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சபரியை வந்து முடிச்சு விட்டுலாம், அந்த கேம்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி விட்டுலாம்னா பார்வதிக்கு ஓகே. ஆனா கமருதீனுக்கு தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு கமருதீனை பிடிக்கும்ன்றதுக்காக இந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்க. அதனால தான் ஹவுஸ்மேட்ஸுக்கும் பார்வதிக்கும் இந்த இடத்துல ஆர்குமெண்ட் வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப முதல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, சபரியை காலி பண்ணணும்னு எடுக்கிறாங்க. ஏன்னா சபரி பாயிண்ட் டேபிள்ல டாப்ல இருக்காரு. அவரை காலி பண்றதுக்காக முதல்ல எல்லாருமே சேர்ந்து அவரை லாக் பண்றாங்க, வெளியே அனுப்புறாங்க. அடுத்ததா கமருதீனுக்கு அதே பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்ப பார்வதிக்கு கமருதீனை அமுக்குறது பிரச்சனைன்றதுக்காக தடுக்கிறாங்க. அதாவது மற்றவங்க கமருதீனை அமுக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க கமருதீனை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நியாயப்படி பார்த்தா பார்வதியும் கேமரா இருந்தா வந்து கமருதீனை அனுப்பணும் தானே நினைக்கணும். ஏன்னா அவர் உங்க ஈக்குவல் இருக்காரு. சரி வந்து இவன் பையன்றதுனால முதல்ல இவனை அனுப்பலான்னு பிளான் போடுறாங்க போல. அனுப்புறதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம், அனுப்பி விடுறதுக்கு தானே யோசிக்கணும். அப்படியே இல்லை, இப்படி அனுப்புறது ரொம்ப ரூடா விளையாடுறீங்க, ரொம்ப கேம் வந்து மூர்க்கமா விளையாடுறீங்கன்னு சொன்னா கூட சபரிக்கும் இதே மாதிரி தானே பண்ணியிருப்பாங்க. அப்ப சபரிக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, எல்லாரும் அவங்கவுங்க கேமை விளையாடலாம், இப்பெல்லாம் லாக் பண்ணாதீங்கன்னு சபரி இடத்துல சொல்லியிருக்கணும்ல. அப்படி சொல்லல போல. சொன்னாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அரோரா ஒரு இடத்துல சொல்றதை வச்சு பார்த்தா இவங்க சபரிக்கு இதே விஷயம் நடக்கும்போது பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா கமருதீனுக்குன்னு வரும்போது ரியாக்ட் பண்றாங்க போல. எது எப்படியோ கமருதீனை இந்த கேம்ல இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. ஏன்னா கமருதீனை ஓவர் கோட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதை கழட்டிட்டாரு. ஸோ கேமை விட்டு இவரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேம்ல கமருதீனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு போல. ஏன்னா கமருதீன் இந்த ப்ரோமோவோட முடிவில் உட்காந்து அழுவுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதாவது வலியால அழுவுறாரு போல. அதனால ஸோ கமருதீனை ரெண்டாவதா எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்வதிக்கும் டீம் மெம்பர்ஸ் மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு கிளாஷ் மாதிரி ஏற்படுது. இதே பார்வதி ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க விக்ரம் கிட்ட. அது என்னன்னா, டே விக்ரமே, பாயிண்ட் டேபிள்ல நீயும் நானும் ஒன்னா இருக்கும், ஆனா நமக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோ, எல்லா டாஸ்க்லையும் இவங்கள தான் நம்ம முதல்ல டார்கெட் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்வதி என்ன சொன்னாங்களோ அதை தானே எல்லாருமே யோசிப்பாங்க. பொதுவாகவே நீங்க யோசிங்களேன், யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து டாப்ல கானா வினோத் வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? ஸ்டார்டிங்ல இருந்தே கானா வினோத்தை எல்லாரும் கொஞ்சம் அமுக்கியே வைக்கலாம். ஏன்னா அவர் பாயிண்ட் எடுத்துட்டா பிரச்சனை, அவர் நல்லா விளையாடுவாரு, அதனால அவரை முதல்ல காலி பண்ணலாம். ஸ்டார்டிங் டாஸ்க்ல இருந்து எல்லாருமே கொஞ்சம் கானா வினோத்தை இது பண்ணாங்க. குரூப்பா சேர்ந்து விளையாண்ட மாதிரி ஒரு டாஸ்க் வந்தது இல்ல, அதுல அவரோட பால் தான் நிறைய எடுத்தாங்க. அதாவது ரெண்டாவது டாஸ்க்கை பத்தி நான் பேசுறேன். அந்த ஒயிட் பால் பிளாக் பால்னு வரும்போது எப்படியாவது கானா வினோத்தை நம்ம ஜெயிக்க விடக்கூடாதுன்னு எல்லாரும் கொஞ்சம் கானா வினோத்தியை தான் அட்டாக் பண்ணாங்க. அது இயல்புங்க, யாரு டஃபோ அவங்கள தான் காலி பண்ண பார்ப்பாங்க. இங்க தேவையில்லாம பார்வதி பிரச்சனை பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம ஃபுல்லா பார்த்தா தான் சொல்ல முடியும், பாதியை பார்த்து சொல்ல முடியாது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.